வணக்கம். வேந்தரை நம்ம தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் அரசி சுதாகரன். நான் தாரணி முருகேசன். இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை மாவட்ட வாரியாக தற்போது காணலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அந்த சார் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசிய எம்எல்ஏ கொங்கு ஈஸ்வரன், பல்கலைக்கழக வளாகங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் உள்ளதற்கு துணைவேந்தர் இல்லாததுதான் முதல் காரணம் என தெரிவித்தார். எனவே ஆளுநர் அரசிடம் கலந்து ஆலோசித்து ஆளுநர்களை நியமிக்க வேண்டும் என பேசினார். இதனைத் தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின்படி அரசு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேசினார். இதனையடுத்து பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நின்று சட்டப்படி நியாயம் பெற்று தரக்கூடிய காரியத்தை தவிர தமிழ்நாடு அரசுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை எனவும் தெரிவித்தார். அரசை குறை சொல்வது அரசியல் ஆதாயத்திற்கு தானே தவிர உண்மையான நோக்கமில்லை என கூறினார். யார் அந்த சார் என்று கேட்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், குற்றவாளி யாராக இருந்தாலும் தயவுதாட்சணை இல்லாமல் 100% காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதியா என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார், தமிழகத்தில் ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நீதியா என்றும் எஃப்ஐஆரை வெளியிட்டு புகார் அளிக்க வருவோர் அஞ்சும் நிலையை திமுக அரசு ஏற்படுத்திவிட்டது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்காமல் பொள்ளாச்சி சம்பவம் குறித்து பேசுவது நடந்த சம்பவத்தை நியாயப்படுத்த முயற்சி செய்வதாக தோன்றுகிறது என தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, குழந்தைகள் அதே போன்ற பெண்கள் மீது ஒரு குற்றம் நடந்தது என்று சொன்னால் அது குறித்து வருகிற புகார்கள் அடிப்படையிலே பதிவு செய்யப்படுகிற முதல் தகவல் அறிக்கை என்பது வெளியிடக்கூடாது என்பது விதி. அதை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்திருக்கிறது. அப்படி இருக்கிற நிலையில் இந்த வழக்கிலே மட்டும் இந்த எஃப்ஐஆர் என்பது லீக் அவுட் செய்யப்படுவது அது மேலும் மேலும் சந்தேகத்தை வலிமையூட்டுவதாக இருக்கிறது. ஆகவே இது குறித்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லுகிற போது, இதற்கு நாங்கள் பொறுப்பல்ல, இது மத்திய அரசின் கீழே இருக்கக்கூடிய நிக் என்று சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஃபர்மேஷன் என்ற அந்த நிறுவனத்தின் மீது விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பொறுப்பை தட்டி கழிக்கின்றார்கள். ஆளுகிற திமுக கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்க்கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுக்கு ஒரு நீதி, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை காற்றிலே பறக்க விட்டு சட்டத்தை வளைக்கிற அந்த நடவடிக்கையை இந்த அரசு எடுத்து வருகிறது என்பதுதான் இந்த குற்றச்சாட்டு. திண்டிவனம் அருகே கால்நடை மருத்துவமனை அமைக்க சாத்தியக்கூறு இல்லை என்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள சேவூர் ஊராட்சியில் கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏ அர்ஜுனன் வேண்டுகோள் விடுத்தார். இதற்கு கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பதிலளித்து பேசினார். அப்போது 3 கிலோமீட்டர் தொலைவில் 3000க்கும் மேற்பட்ட கால்நடைகள் இருந்தால் முதலில் கால்நடை கலை நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும், கால்நடைகளின் எண்ணிக்கை 5000ஆக உயர்ந்தால் அந்த பகுதியில் கால்நடை மருந்தகமாக தரம் உயர்த்தப்படும் எனவும் கூறினார். எனவே சேவூர் ஊராட்சிகள் கால்நடை மருத்துவமனை அமைக்க சாத்தியக்கூறு இல்லை என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமாரின் கோரிக்கைக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலளித்து பேசினார். அப்போது ஒரு சட்டக்கல்லூரி கட்ட 130 கோடி ரூபாய் வரை செலவு ஏற்படும் எனவும், ஒரு சட்டக்கல்லூரி தொடங்கும் பணத்தில் 10க்கும் மேற்பட்ட கலை அறிவியல் கல்லூரிகள் கட்டிவிடலாம் என்றும், நிதி பற்றாக்குறை காரணமாக கூடுதலாக மதுரையில் சட்டக்கல்லூரி கட்ட இயலாது என்றும் தெரிவித்தார். ஒரு புதிய சட்டக்கல்லூரி கட்ட வேண்டும் என்று சொன்னால் தொடராக செலவாக அந்த கட்டிடம் கட்டுவதற்கு மட்டுமே 100 கோடி ரூபாய் இன்றைக்கு தேவைப்படுகிறது. அது தவிர தளவாட சாமான்களுக்காக 76 லட்சம் ரூபாயும், ஆண்டுதோறும் சம்பளம் மற்ற செலவுகளுக்காக 2 கோடி ரூபாய்க்கு மேலேயும் செலவாகின்ற காரணத்தாலே தற்போது இருக்கக்கூடிய நிதிநிலையை அனுசரித்து புதிய சட்டக்கல்லூரிகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்டந்தோறும் சட்டக்கல்லூரிகள் துவங்க வேண்டும் என்கின்ற நல்ல மனம் இருந்தாலும் கூட 120-130 கோடி ரூபாய் ஒரு சட்டக்கல்லூரிக்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தாலே தான் இப்பொழுது துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை கடந்த முறையை போன்று நடத்தாமல் நேர்மையாக நடத்துவார்கள் என நம்புவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியை பார்வையிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பான கேள்விக்கு கடந்த முறையை போன்று நடத்தாமல் நேர்மையாக நடத்துவார்கள் என்று நம்புவதாக தெரிவித்தார். கடந்த முறை ஜனநாயகத்தை புதைக்குழியில் புதைத்து பட்டியில் அடைத்து வைத்து பணமும் பொருளும் கொடுத்தார்கள். ஆனால் இந்த முறை அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் சிறப்பு கவனம் செலுத்தி கடிவாளம் போட்டு தேர்தலை நடத்த வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்தார். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பேரணியில் ஈடுபட்ட 5000 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மதுரை தலைமை தபால் நிலையத்தை நோக்கி நடைபயண பேரணி நடைபெற்றது. பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி ஏராளமான பொதுமக்கள் பேரணியில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் தூரத்தை 7 மணி நேரம் நடைபயணமாக கடந்து விவசாயிகள், பெண்கள் என மதுரை தமுக மைதானத்தில் திரண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தென்மண்டல IG உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இந்த நிலையில் டங்ஸ்டன் சுரங்கம் எதிர்ப்பு பேரணியில் ஈடுபட்ட 5000 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை வடபழனியில் உள்ள SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் மார்கழி வைபவம் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை வடபழனியில் உள்ள SRM கல்லூரியில் அறிவியல் மற்றும் மானுடவியல் புலம் சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான மார்கழி வைபவம் நிகழ்ச்சியின் தொடக்க விழா நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களால் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. இதில் MGR மருத்துவ பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் செம்மொழி தமிழாய்வு நிறுவன துணைத் தலைவருமான சுதா சேஷையன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தென்காசியில் கோவில் வாசலில் குடிபோதையில் ஒருவர் போலீசாருடன் ரகலில் ஈடுபட்டதால் சலசலப்பு நிலவியது. தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் நடை அடைத்த பின்பு வாசலில் அமர்ந்து கொண்டு போதை ஆசாமி ஒருவர் ரகலியில் ஈடுபட்டதாக தெரிகிறது. உடனே பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் அவரை அங்கிருந்து கிளம்ப வலியுறுத்திய போது அந்த போதை ஆசாமி காவலரிடம் நாகாலாந்து போலீசாரை அழைத்து வருமாறு கூறி ரகலியில் ஈடுபட்டார். தொடர்ந்து கோவில் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரை கிளம்ப வலியுறுத்திய போது தான் ஒரு ஜெயில் பறவை எனவும் தனக்கும் காவலருக்கும் 1000 இருக்கும் எனவும் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் அந்த குடிமகனிடம் அவரது பாணியிலே பேசி அங்கிருந்து அப்புறப்படுத்தினார். நான் கரெக்டாக போயிட்டே இருக்கேன். நான் இன்னைக்கு நேரத்தில் இருக்கேங்க. நான் குழந்தை பிறந்ததுலேருந்து இந்த ஊர் தான் எனக்கு சப்பல்ல இருக்கு. இப்போ என்ன மந்திரம் சொல்லி கேட்டுட்டலாம் எந்தி எழுத்துட்டுன்னா என்ன அந்த பொம்பா படத்துக்கு எழுத்துட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்ததே நாங்கள் தான். நீ என்கிட்ட பேசியா? நீ எழுத்துட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்ததே நாங்கள் தான். அப்போ எவ்வளோ தூரத்தில் அடிப்போம்? தமிழ்நாடு ஆமாம், தமிழ்நாடு போலீஸ் தான். ரெட் பெல்ட் போட்டுப்பான், சிவப்பு. சென்னை அருகே லாரி ஒன்று கார் மீது மோதி விபத்துக்குள்ளானதால் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை அடுத்த தாம்பரம் GST சாலையில் குரோம்பேட்டையில் இருந்து தாம்பரம் நோக்கி டாரஸ் லாரி ஒன்று இன்று அதிகாலை வந்தது. அப்போது லாரியானது அதிவேகமாக திரும்பிய போது கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரை ஓட்டி வந்த இளைஞர் காரில் சிக்கிக் கொண்டார். உடனடியாக அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் மற்றும் தாம்பரம் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காரில் சிக்கிய இளைஞரை சுமார் 1 மணி நேரம் போராடி மீட்டு காயங்களுடன் இருந்த அவரை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த விபத்தால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை தடாகம் அருகே உணவு தேடி ஊருக்குள் வந்த ஒற்றை காட்டு யானையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை தடாகம் அருகே நஞ்சுண்டபுரத்தில் உணவு தேடி ஊருக்குள் வந்த ஒற்றை காட்டு யானை இரவில் அப்பகுதியில் சுற்றித் திரிந்து உள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் சத்தம் எழுப்பி யானையை விரட்டியுள்ளனர்.
இந்த சத்தத்தை கேட்ட அந்த ஒற்றை காட்டு யானை அந்த பகுதியில் உள்ள தெருக்களில் தலை தெறிக்க ஓடிய காட்சியை அங்கு குடியிருந்த ஒருவர் தனது செல்போனில் பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சட்டசபையை ஆளுநர் RN ரவி அவமதித்ததாக கூறி கோவை முழுவதும் திமுகவினர் போஸ்டர் ஒட்டியுள்ள சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற கூட்டம் தொடங்குவதற்கு முன் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என கூறிய நிலையில் அங்கு தேசிய கீதம் இசைக்கப்படாமல் இருந்ததால் ஆளுநர் சட்டசபையை விட்டு கூட்டம் தொடங்குவதற்கு முன்பே வெளியேறிவிட்டார். ஆளுநரின் இந்த செயலை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் இன்று போராட்டம் நடத்தவும் திட்டமிட்டு இருந்தனர். இந்த நிலையில் கோவை மாநகர் முழுவதும் ஆட்டுக்குட்டிக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் எதற்கு என்ற பேரறிஞர் அண்ணாவின் கூற்றை கேள்விகளாக தொடுத்து கெட் அவுட் ரவி என்ற ஹேஷ்டேக்கின் மூலம் எதிர்ப்பை பதிவு செய்து போஸ்டர் ஒட்டியுள்ள சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனி முருகன் கோவிலில் வெளிநாடுகளில் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் தமிழக பாரம்பரிய உடையில் சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பக்தர்கள் வருகின்றனர். இன்று அமெரிக்கா நாட்டை சேர்ந்த 10 பெண்கள் உட்பட 20 பக்தர்கள் தமிழக பாரம்பரிய உடையான வேட்டி சேலை அணிந்து வந்து படிப்பாதை வழியாக மலைக்கோவில் சென்று பழனி முருகனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து போகர் சித்தர் சன்னதிக்கு சென்றும் வழிபட்டனர். இதனையடுத்து கோவில் மண்டபங்களில் உள்ள சிற்பங்களை பார்த்தும் ரசித்துவிட்டு சென்றனர். கிருஷ்ணகிரி அருகே ஒரப்பம் வாரசந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. கிருஷ்ணகிரி அடுத்து ஒரப்பம் கிராம வாரசந்தையில் ஆடுகள் விற்பனை களை கட்டி உள்ளது. கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆடு வளர்க்கும் விவசாயிகள் வெள்ளாடு, செம்மறியாடு, மரிக்கை ஆடு என சுமார் 7000க்கும் மேற்பட்ட ஆடுகளை விற்பனைக்காக அழைத்து வந்தனர். அதில் 10 கிலோ எடை கொண்ட பெண் ஆடு மற்றும் கிடா ஆடு குறைந்தபட்சம் 12,000 ரூபாய் முதல் 17,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய சந்தை விறுவிறுப்பாக களை கட்டி ஆடு விற்பனை நடைபெற்று வருகிறது. மேலும் இன்று ஒரே நாளில் மட்டும் சுமார் 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே 2 இருசக்கர வாகனங்கள் எதிரெதிரே மோதிக்கொண்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. போச்சம்பள்ளி அருகே உள்ள செல்லம்பட்டி கிராமத்தில் எதிரெதிரே வந்த 2 இருசக்கர வாகனங்கள் எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 2 மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இருசக்கர வாகன விபத்து குறித்தான CCTV காட்சி வெளியாகியுள்ளது. திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பழமை வாய்ந்த சங்கர ராமேஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தூத்துக்குடியில் உள்ள பழமையான பாகம்பிரியால் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் கோவிலில் திருவாதிரை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் 4ஆம் நாள் நிகழ்ச்சியான இன்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நடராஜர் மற்றும் சிவகாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி நடராஜர் மற்றும் சிவகாமி அம்பாளுக்கு நடன தீபாராதனை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி மற்றும் அம்பாளை தரிசனம் செய்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உறைபனி நிலவுவதால் புல்வெளிகள் பனிபடர்ந்து காட்சியளிக்கிறது. மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலின் சுற்றுவட்டார பகுதிகளில் உறைபனி நிலவுவதால் புல்வெளி முழுவதும் வெண்மை தூரிகளைப் போல காட்சியளிக்கின்றன. ஒரு பக்கம் மேகக்கூட்டங்களின் ரம்யமான காட்சிகளும் மறுபக்கம் உறைபனியும் இயற்கை அழகினை வெளிப்படும் விதமாக இருப்பதால் கொடைக்கானலுக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது.
நாகை மாவட்டம் கருங்கண்ணி புனித அந்தோணியார் ஆலய தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த கருங்கண்ணியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது. அதில் ஆங்கில புத்தாண்டின் முதல் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு கடந்த ஆண்டுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் திருத்தேர்பவனி நடைபெற்றது. இதனையடுத்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மிக்கேல் சமணசு, தேவமாதா, அந்தோணியார் உள்ளிட்ட சொரூபங்கள் தேரில் எழுந்தருளின. மேலும் ஆலய வளாகத்திலிருந்து துவங்கிய தேர்பவனி முக்கிய வீதிகள் வழியே சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் ஜாதி மத பேதமின்றி சுமார் 10,000 பேருக்கு ஆட்டுக்கறி விருந்து பரிமாறப்பட்டது. ஆளுநருக்கு எதிராக திமுக நிர்வாகியின் நவீன கோடாங்கி வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அடுத்த பள்ளப்பச்சேரி பகுதியை சேர்ந்தவர் ராஜேந்திரன். திமுக பிரமுகரான இவர் நவீன கோடாங்கி என்ற பெயரில் பல்வேறு சமூகம் சார்ந்த விஷயங்களை கையில் எடுத்து பிரச்சார வீடியோ வெளியிடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் சமீபத்தில் சட்டசபை கூட்டத்தொடரில் இருந்து வெளியேறிய ஆளுநரை கண்டிக்கும் விதமாக அவர் வெளியிட்டுள்ள நவீன கோடாங்கி வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவப்பட்டு வருகிறது. அது கடுகளவும் கூட இல்லையடா. சட்டசபை மரபடா. இங்க ஆளுநர் வேணாண்டா. திராவிட மாடலடா. திறன்பட நடக்குதடா. அடுத்து 200 அதை பொறுத்திருந்து வரடான்னு சொல்றான். செங்கல்பட்டு மாவட்டத்தில் நலிவடைந்து வரும் மண்பாண்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சரப்பாக்கம், பள்ளிப்பேட்டை, உடையார் தெரு பகுதியில் மண்பாண்டங்கள் செய்யும் தொழிலாளர்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நெருங்குவதை முன்னிட்டு அச்சரப்பாக்கம், பள்ளிப்பேட்டை, உடையார் தெரு பகுதியில் மண்பாண்டங்கள் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. பொங்கல் பானைகளை ஐப்பசி மாதமே தயார் செய்து தை மாதத்தில் விற்பனை செய்வார்கள். தற்போது மண்பானைகள், மண் அடுப்புகள் செய்து விற்பனைக்கு தயாராக உள்ள நிலையிலும் முன்பு போல யாரும் மண்பாண்டங்கள் வாங்கி பொங்கல் வைப்பதில்லை என்றும், சில்வர் பாத்திரம், அலுமினியம் போன்ற பாத்திரத்தில்தான் பொங்கல் வைக்கிறார்கள் என்றும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் மண்பாண்ட தொழிலாளர்கள். எங்களால் இந்த பொங்கல் நம்பி நாங்கள் வாழ்ந்துக்கிறோம். பொங்கல் நம்பி இவ்வளோ வேலை செஞ்சு வச்சுருக்கிறோம். நாங்கள் இந்த பொங்கலுக்கு எந்த ஒரு வியாபாரமும் இல்லாமல் இருக்க இது வரலாம் எல்லாம் மண்பாண்ட பொருளை விட்டுட்டு சில்வர் யானத்துலேயும் அலுமினியம் யானத்துலேயும் வாங்கி பொங்கல் வைக்கிறாங்க. எங்கள் பொருள் சீண்டலை, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நவீன சமையல் பொருட்கள் வருவதால் மண்பாண்டங்களுக்கு உள்ள பெருமை குறைந்து கொண்டே வருகிறது என்றும், மண்பாண்ட வியாபாரங்கள் மிகவும் நலிவடைந்து வருவதாகவும் கூறும் மண்பாண்ட தொழிலாளர்கள் இதனால் தங்கள் வாழ்வாதாரமே பெரிதும் பாதிக்கப்படுவதாக குமுறுகின்றனர். முன்ன மாதிரி வியாபாரம் இல்லை, எல்லாம் அலுமினியமும் சில்வர் யானத்துலேயும் பொங்கல் வைக்கிறாங்க. வாங்கிறது இல்லை யாரும். ரேஷன் கடையில் கரும்பு கொடுக்குற மாதிரி எங்ககிட்ட பாத்திரத்தை வாங்கி ரேஷன் கடையில் கொடுத்தா எங்களுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பில் பச்சரிசி, கரும்பு உள்ளிட்டவை போல மண்பாண்டங்களையும் பொதுமக்களுக்கு வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்பதே இந்த மண்பாண்ட தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. சிங்கம்புணரி அருகே ஜல்லிக்கட்டு காளைக்காகவே விவசாயி ஒருவர் அமைத்துள்ள பிரம்மாண்ட நீச்சல் குளம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். சிவகங்கை மாவட்டத்தில் அதிக ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் புதூர் ஒன்றியம் கிளவயல் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி சிவானந்தம் என்பவர் எதிர்வரும் ஜல்லிக்கட்டு போட்டியை ஒட்டி காளைகளுக்காக சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் நீச்சல் குளம் கட்டி பயிற்சி அளித்து வருகிறார். மேலும் பேரிச்சம்பழம் மற்றும் மக்காச்சோள மாவு போன்ற சத்துள்ள உணவுகளை ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு வழங்கி வருகிறார்.
முறையான பராமரிப்புடன் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிப்பு, நடைபயிற்சி, நீச்சல் பயிற்சி, மண்ணு குத்துவது போன்ற பயிற்சிகளை வழங்கி ஹைடெக்காக தைப்பொங்கல் போட்டிக்கு காளைகளை போட்டிக்கு தயார்படுத்தி வருகிறார். இவரது காளைகள் கடந்த காலங்களில் தென் மாவட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை பெற்றுள்ளது. மாடுபிடி வீரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழும் இவரது துருவன், ஹரிஷ் என்ற காளைகள் களத்தில் இறங்கினாலே மாடுபிடி வீரர்கள் அச்சப்படுவார்களாம். அந்த அளவுக்கு பெயரும் புகழும் பரிசுகளையும் பெற்று தந்த துருவன் காளைக்காகவே இந்த நீச்சல் குளத்தை கட்டியதாக பெருமையோடு கூறுகிறார் விவசாயி சிவானந்தம். அண்ணனுடைய காளைகள் குறிப்பாக அலங்காநல்லூர், அவனியாரம், பாலமேடு அப்படிங்கிற ஜல்லிக்கட்டுகளில் பங்கு பெறதுக்கான முறையான பயிற்சி வழங்கிட்டு இருக்கு. நீச்சல் பயிற்சி, குளிர் மாட்டில் நீச்சல் போடுறது, அது மாதிரி கொம்பு குத்துதல், ரன்னிங் பயிற்சி, இந்த மாதிரி திடமான உணவுகள், பருத்தி கொட்டை மாதிரி கோதுமை தூசி, உளுந்து தூசி, இந்த மாதிரி திடமான காளைகளுக்கான உணவுகள் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஆண்டு அவன் அலங்காநல்லூரில் எங்கள் காளைகள் எண்ணற்ற பரிசுகள் வாங்குங்கிற ஒரு எம்மோட இருக்கான். இந்த ஜல்லிக்கட்டு விழாவை தேசிய விளையாட்டை அறிவிச்சு ஜல்லிக்கட்டு தொடர்ந்து தமிழகத்தில் தடையின்றி நடத்திட 6 மாசம் நடக்குது. அது 6 மாசம் தவிர்த்து தொடர்ந்து தடையின்றி தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு தமிழக அரசினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அதுக்கான ஏற்பாடு பண்ணணும் எங்களோட சார்பாக கேட்டுக்கிறோம். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வெற்றி பெறுவோருக்கு கார், பைக் ஆகியவற்றுக்கு பதிலாக விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் பரிசளிக்க வேண்டும் என்பதே இவரை போன்ற பல விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வணக்கம்.